எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நிர்வாக இயக்குநரா தலைவரா என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயக்குமாரின் கருத்துக்கு பதிலளித்த அவர் 35 ஆண்டுகளாக தாம் பாஜக உறுப்பினராக இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக எப்படி செயல்படுது? அப்ப நண்பர் எடப்பாடியார் அவர்கள் சேர்மனா எம்டியா ஏடிஎம்கேல யோசிக்கணும்ல. ஏதோ வார்த்தைகள் இருக்குங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில கட்சி துவங்கியவன். அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போஸ்ட் ராஜா பொசிஷன்ல இல்ல போல இருக்குன்னு. கிடையாது. தொடர்ந்து 35 ஆண்டுகளா கட்சியில பொறுப்புல இருக்கிறவன். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க முன்னணி நிறுவனங்களை இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும், அமெரிக்காவில் தங்கி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடம் பிடித்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கையால் இந்திய வம்சாவளியினர் உயர்ந்துள்ளதாக கூறிய அவர், பல்வேறு மொழி பேசும் இந்திய மக்கள் அமெரிக்காவில் பறந்து விரிந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்கா, இந்தியா இடையேயான நட்பு இரு நாட்டு அரசுகளின் நட்புறவாக மட்டுமின்றி இரு நாட்டு மக்களின் நட்புறவாக இருந்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தொழில் தொடங்க தமிழ்நாடு உகந்த மாநிலம் என கூறிய மு.க. ஸ்டாலின், கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு அதிகளவில் வரத் தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். கடந்த 3 ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் நேரில் அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன். இந்த இனிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓமியம் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு 17 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து கடந்த 27ஆம் தேதி இரவு விமானத்தில் புறப்பட்ட அவர் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றடைந்தார். இந்த நிலையில் செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாயில் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் தமிழ்நாடு அரசுடன் ஓமியம் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. அப்போது தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவும் உடன் இருந்தார். செங்கல்பட்டில் அமையும் ஓமியம் ஆலையால் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, எலக்ட்ரோலைசர் அமைப்புகள் வடிவமைப்பு ஆகிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறது.